எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும். எனக்குமே ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான். அக்கா நிலா எப்போ குட்டி போடுவா, நிலா எப்போ குட்டி போடுவான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஜூலை 2ஆம் தேதி அவள் குட்டி போட்டுட்டா. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை 2ஆம் தேதி குட்டி போட ஸ்டார்ட் பண்ணால், ஒரு நைட்டு 11 மணிக்கு போட ஸ்டார்ட் பண்ணால், ஃபஸ்ட்டு கிட்டன் பார்த்திங்கன்னா இந்த கிட்டன் தான். இது வந்து ஜிஞ்சர் கலரில் இருந்தது. அண்ட் அவள் செகண்டாக போட்ட குட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரீவியஸாக நம்ம ஃபாலோவர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். பொட்டேட்டோ கலர்லேயே தான் அவள் போட்டிருந்தா செகண்ட் குட்டி. 2 குட்டி தான் இந்த தடவை நிலா குட்டி போட்டிருக்கிறா. ஸோ எல்லாருமே நிறைய பேர் மெசேஜ் பண்ணி எங்கிட்ட கேட்டது, நிலா நல்லா இருக்கிறாளா? கண்டிப்பாக அவள் நல்லா இருக்கிறா, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கிறா. அண்ட் கிட்டன்ஸுமே கேர் பண்ணிகிட்டு இருக்கிறா. நிலாக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகும் போதே இந்த கிரேவி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து லிவரும் சிக்கனும் கிரேவி டைப்பில் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக ஃபஸ்ட்டு டைம்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த தடவை ட்ரீட்ஸ் இல்லை. ஸோ அதனால் நானே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் நான் இடையில கொடுத்துருந்தேன். அவள் 2 குட்டி தான் போட்டிருந்தா. அதுக்கப்புறம் அவள் க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா. இடையில என்னை வந்து எங்கேயுமே விடலை அவள். இங்கே படுத்துட்டு நான் தலைவாணியை வச்சுட்டு அங்கேயே படுத்துட்டேன். ஸோ பாக்ஸில் எடுத்துகிட்டு எட்டி எட்டி பார்த்துருந்தா. நான் பெட்டில் போய் தூங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பியும் வந்து என்னை கூப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ வந்து ஹால்லே நான் படுத்துட்டேன். ஏன் ரூமுக்கு கொண்டு வரலன்னா ஏசி இருக்குது. ஸோ கிட்டன்ஸ் வந்து போன தடவை 5 டேஸ்லேயே ஒரு கிட்டன்ஸ் இறந்து போச்சு. ஸோ அதனால தான் இங்கே வெளியில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அவள் என்னை தூங்கவே விடலை. ஸோ ஒரு 1:30 2 தான் நான் தூங்கவே செஞ்சேன். அப்புறம் லாஸ்ட்டாக அவள் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நல்லபடியாக இருக்கிறா அவள்.